நீங்கள் கடை போடணுன்னா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். நான் ஒன்றும் கடை போடலையே, சைக்கிளை வச்சு தானே வித்துட்டு இருக்கேன். சைக்கிள் என்ன உன் தலை மேலே வச்சிருக்க? ரோட்டில் தானே வச்சிருக்க. அப்போ அந்த ரோடு யாருடையது? கவர்மெண்ட் ரோடு இது. அப்போ நீ வரி கட்டு. நான் கவர்மெண்ட் கட்டிக்கிறேங்க, நான் உங்களுக்கு கட்டணும் அவசியம் இல்லையே. ஹே, அந்த கவர்மெண்டே நான் தான்டா. ஹலோ ஹலோ, இத்தனை பேர் இந்த மாதிரி வருவீங்க? சொல்லுங்க பாவா. என்ன வச்சிருக்க பொட்டுக்குள்ள? கஞ்சாவா? ஏரியாண்டா தான் பாவா இருக்கும். வசூல்லாம் முடிஞ்சா முத கிளம்பி ஏறன்ட்ட வா. எல்லாம் முடிஞ்சு பாவா. சரிங்க பாவா. சில்லறையே காணா. ராஜு என்ன ராஜு வா. என்ன அடுத்த தடவை ஒன்று இங்கே பார்த்தேன், கவர்மெண்ட் கிட்ட வரியை கட்டிட்டு தான் பொழப்பு நடத்தணும், புரியுதா? அம்மா போஸ்ட். உயர் திரு ரஞ்சித் அவர்களுக்கு, நீங்கள் இத்தனை நாட்கள் பணிக்கு வராத காரணத்தினால் உங்களை நிரந்தரமாக இந்த ஏபிசி டெக்னாலஜி நிறுவனம் பணி இடைநீக்கம் செய்கிறது. இது வரைக்கும் வசூல் பண்ண வட்டி பணத்தை எல்லாம் இதில் இருக்கிற 7 ஆசிரமத்துக்கு போய் கொடுத்துரு. சரி பாவா. நீ இப்படியே சும்மாவே இருக்க, அவங்க ரொம்ப ஓவரா போகிறாங்க பாவா. இதுக்கெல்லாம் காரணம் அவன் கூட ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கானே, காஜா, அவன் தான் காரணம். அவனை போட்டுருவோம். ஏய் சும்மா இருடா. அவன் கத்தி எடுக்கிறான்னு நம்மளும் கத்தி எடுத்தா அப்புறம் அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. நீ சும்மா இரு பாவா, அவங்கெல்லாம் செய்யணும். டேய் வாங்கடா. ஏய், நீ கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கத்திய உன் கழுத்துல வச்சிருவான். பாப்போம் அவன் வைக்கிறானா இல்லை நான்